ஸோ வந்து இப்போ இன்னொரு கேமுக்கு வந்திருக்கோம் இருப்பாங்க. அந்த இது என்னென்னா வைப்ரேஷனல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேலோட். இன்டர்நேஷ்னல் ஹோஸ்ட் அது வந்து இதுதான். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தருண் சிவசன் பேசிட்டு இருக்கேன். அதுவும் தருண் கேலரியில். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாட்டி தருண் கேலரியில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ. அதாவது எப்படின்னா, இத்தனை நாளாக நான் வந்து ஐஐடிக்குள்ளே இருந்திருக்கேன். ஐஐடிக்குள்ளே இருந்தும் ஐஐடிலே நிறைய திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வெளியிலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ நான் பண்ண பெரிய தப்பு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் இனோவேஷன் சொல்லிட்டு ஐஐடி மெட்ராஸ் உள்ளே நடந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ப்ராஜெக்ட் செஷன், ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. வெரைட்டி, அதாவது எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கார், ஐஐடியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ க்ரியேட்டிவ்னஸ்ஸாக பண்ணுறாங்க, எவ்வளோ க்ரியேட்டிவாக ஒரு சின்ன மோட்டர் இருந்தாலும் அதில் எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஐஐடியோட சிறப்பு அம்சங்களே இந்த வீடியோவில் நிறையா நான் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஐஐடிக்குள்ளே எப்படி இருக்குன்னு சில பேருக்கு தெரியலனா இந்த வீடியோவை பாருங்கள், உள்ளே எப்படிலாம் இருக்குன்ட்டு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன். அபியான், டீம் அபியான். ஓகே, ஸோ இது வந்துட்டு கோல்ஃப் கார்ட் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி வாங்கினது. ஸோ எங்கள் டீம் அபியான் வந்து மெயின் கோல் வந்து மேக்கிங் அ செல்ஃப் ட்ரிவன் கார், ஸோ அட்டானமஸ் வெஹிக்கிள். இப்போதைக்கு இது செமி அட்டானமஸாக இருக்குது. வி ஆர் ட்ரைங் டு மேக் இட் ஃபுல்லி அட்டானமஸ். இப்போ வந்துட்டு தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இன்வால்வ். நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வெஹிக்கிளை கோல்ஃப் கார்ட்டை வந்துட்டு கொஞ்சம் நிறைய மாடிஃபை பண்ணோம் சேஞ்சஸ்க்காக. லைக் லைடார் இருக்குது, ஸ்டீரியோ கேமரா இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஃப்ரண்ட்டில் என்ன வெஹிக்கிள் போகுதா, இல்லை யாராச்சும் ஆளுங்க வராங்களா, இல்லை ஆப்ஸ்டக்கல்ஸ் ஏதாவது இருக்கா, பேரல்ஸ் அந்த மாதிரி ரோட்டில். ஸோ அதெல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி இதுதான் வந்து பிரெயின் ஆஃப் தி வெஹிக்கிள், கம்ப்யூட்டேஷனல் யூனிட். ஸோ கம்ப்யூட்டேஷனல் யூனிட் வந்துட்டு மல்டிபிள் அல்காரிதம்ஸ் அட் த சேம் டைம் ரன் பண்ணும். ஸோ ரன் பண்ணி வெஹிக்கிளுக்கு வந்து இட் வில் கிவ் கமாண்ட்ஸ். ஸோ பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் சப்சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸ்டீரிங் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அங்கே ஸ்டெப்பர் மோட்டர் இருக்குது. அண்ட் பிரேக்கிங்காக லீனியர் ஆக்சுவேட்டர் வச்சுருக்கோம். ஸோ அண்ட் 2 பேட்டரிஸ் இருக்குது. ஒன்று வந்து கோல்ஃப் கார்ட்டுக்கு மெயின் பேட்டரி, அண்ட் சப்சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு 24 வோல்ட் பேட்டரி வச்சுருக்கோம். ஸோ பேசிக்கலி பவர் பண்ணுறதுக்கு எல்லா காம்போனன்ட்ஸும் கீழே இருக்குது. அண்ட் கம்ப்யூட்டேஷனல் யூனிட் வந்துட்டு அந்த லைடார் அப்புறம் ஸ்டீரியோ கேமராவோட லைக் இன்புட்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் இட் வில் கிவ் லைக் சுற்றி என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் டிடெக்ட் பண்ணி பேசிக்லி சப்சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கமாண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த கமாண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டு ஸ்டீரிங் அண்ட் பிரேக்கிங் சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகும். த்ராட்டில் ஆல்சோ இட் வில் ஒர்க். லைக் கீழே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ESP32 வச்சு. ஸோ பேசிக்லி that's it. அண்ட் இப்போது நான் வந்து நாங்கள் ஓகே So hi, I'm Bharat. I am heading the team Avishkar Hyperloop. So we are the Hyperloop team of IITMADRAS. We are developing scalable Hyperloop systems for India. Over the past 4 years, we have developed 2 Hyperloop pod prototypes, and we competed at the competition at SpaceX, the Hyperloop pod competition in 3 years ago. And this pod, which you can see right now, was developed for the European Hyperloop Week competition. So the theme at SpaceX was to build the fastest and the most compact pod possible.
but this pod is a more scalable version. So by scalable, I mean the exact same tech can be implemented inside a full-scale Hyperloop system as well. So full-scale Hyperloop pod can be 20 meters in length and 20 tons in weight, and it can carry on 70 to 80 passengers. So that same tech which you can see here can be used in a full-scale system as well. So there you can see the induction motor on that side, which actually propels the pod, and the two versions of the induction motor which were developed over the years. We are a 70-member team with from different departments: aerospace, mechanical, electrical, as well as biosciences. And we are actually having 11 subsystems working on the Hyperloop pod. So we have embedded systems, high power systems, propulsion, levitation, braking, aerodynamics, chassis, as well as infrastructure. So apart from looking at the pod, so basically Hyperloop, if I talk about Hyperloop, so Hyperloop is a small maglev train inside a vacuum tube. So we've actually minimized the aerodynamic drag as well as the wheel friction by implementing it inside a vacuum tube and having levitation. And because of that reason, we can minimize the energy consumption and we can reach very, very high speeds of around 1000 kilometers per hour. ஓகே, நாங்கள் வந்து டீம் அன்விஷக் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து நாங்கள் வந்து மார்ஸ் ஓவர் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஓனாக வந்து ரோவர் செஞ்சு காம்படிஷன்ஸ் கொண்டு போய் இது பண்ணுறோம். இந்த மெயின் ஐடியா என்னென்னா, இப்போ மார்ஸில் வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட் வேணும்னா அதுக்கு வந்து மேன் பவரும் ஒரு மிஷின் பவரும் வேணும். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் ஒரு இதுலேருந்து எடுத்துகிட்டு போகணும், அது ஏதாவது பிக் பண்ணணும், ஏதாவது ப்ளேஸ் பண்ணுறது இருக்கும், ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், நிறையா எக்யூப்மெண்ட் சர்வீஸிங் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து நிறையா மேன் பவர் வேணும், ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு ரோவர் எடுத்துகிட்டு போனோன்னா அதை வச்சு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஈஸியாக பண்ணலாம். செகண்ட் வந்து சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறையா பண்ணலாம். இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். இப்போ எங்கள் ரோவர் கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து 45 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டாக உள்ள ஸ்டெப்பு கூட கிளைம் பண்ணும். அது இல்லாமல் வந்து இப்போ ஸ்க்ரூ டிரைவர் பிக்கப் பண்ணுறது, ஸ்க்ரூ டிரைவர் டைட் பண்ணுறது, பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறது, அப்புறம் நாப் ஸ்விட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈஸியாக பண்ணோம். அது இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து ஆட்டோனமஸ் கேப்பபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷன் போகும். நம்ம சொல்கிற வேலையை அது கரெக்டாக செஞ்சுட்டு, அதாவது ஹியூமன்ஸ் இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுதான் வந்து எங்களோட இது ப்ராஜெக்ட். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரஃப்தார் ஃபார்முலா கார், அந்த காரோட பார்ட்ஸை வந்து இப்போ வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, டயரு அண்ட் எக்ஸ்பென்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இதான் எங்களோட வீல்ஸு. இட்ஸ் மேட் அவுட் கார்பன் ஃபைபர்லேருந்து பண்ணியிருக்கோம். அதனால இது ரொம்ப கம்மி வெயிட்டாக இருக்கும்.
நிறைய ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். ஸோ இது பீக் பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும். இது வந்து எங்களோட பிரேக் சிஸ்டம். இது வந்து காஸ்ட் அயன்லேருந்து பிரேக் ரோட்டர் பண்ணுவோம். இதான் எங்கள் கேலிப்பர். பிரேக் பெடல் அமுக்கும் போது இந்த வயரில் ப்ரெஷர் ஏறும். ஸோ இந்த 2 இது அமுக்கி பிரேக் வந்து வேலை செய்யும். இது 2 வந்து அப்ரைட்னு பேர். இதில் வந்து தான் வந்து இதோட பேர் ஹப்பு. ஸோ இது வந்து இங்கே அப்ரைட்டில் வந்து நடுவில் இருக்கும். இந்த ஹப்பை வச்சு தான் நாங்கள் வந்து வீலுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வந்து இந்த அசெம்பிளி பேர் ட்ரைவ் ட்ரெயின் அசெம்பிளி. இப்போ இன்ஜின்லேருந்து பவர் வந்து இது சுற்ற ஆரம்பிக்கும். இதிலேருந்து தான் நாங்கள் வந்து ஆக்சிலுக்கு பவர் கொடுத்து 2 வீலுக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓ ஓகே. அதெல்லாம் இருக்குது. இது வந்து எங்களோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் ஸ்ப்ரிங்ஸு. இதை வச்சு தான் வந்து ஏதாவது ஸோ எங்கள் கார் வந்து ஏதாவது பம்பில் ஏறிச்சுன்னா இல்லை ஏதாவது ரோல் டில்ட் ஆச்சுன்னா இதான் வந்து அதை ஸ்மூதன் பண்ணி எங்களை வேலை செய்ய வைக்கும். இதான் வந்து எங்கள் ஸ்டியரிங் காலம். இதில் தான் ஸ்டியரிங் வீலோட இது அடிச்சு ரேக் அண்ட் பினியன். ஸோ இந்த 2 எண்ட்ஸ் வந்து 2 வீலுக்கும் கட்டிடுவோம். ஸோ இது சுத்தம் போது இதுதான் வந்து இப்படி மூவ் பண்ணிச்சு, வீல் இப்படி திரும்ப வீல் அப்படி திரும்ப. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து வெஹிக்கிள் டைனமிக்ஸ் காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் பவர் ட்ரெயின். Power train components, this is Evrax motor. This is like motor used in aviation industries and all. This is very powerful motor with like 110 kilowatt maximum output. Ooh. This is very fast and this can go to 100 km per hour in 3 seconds. So that is like not achieved by even commercial cars. So this is very fast, and then this requires this is controlled by the motor controller, and this motor controller and motor engine very high voltages, that are 500 volt and 200 ampere of current is the rating, and that it is very dangerous to handle, and then it is very powerful. So this will generate heat. So for that we require cooling, and this cooling lines go to this pump, and this pump is flowing like 8 liters of water will be flowing in 1 minute. Ooh. So it is very powerful in terms of that. Okay. And then like for this the power input should be there. Power input should be from our battery pack. The battery pack, we only make battery pack, so it is the largest voltage source in our institute. DC voltage, largest in our institute. In institute there is no bigger voltage source in DC voltage source. Okay. So those are made by pouch cells. So single pouch cell, we have 84 of these in series. That makes our battery pack. And to monitor the voltage and temperatures, sir, we put this on the cells to monitor the voltage and temperatures. And this is the low voltage system of the car. So this is our old ECU, electronic control unit of our car. Oh, okay. That is old ECU. ECU, electronic control unit of the car, and this is the telemetry. We collect data from our car and we monitor it remotely using a laptop or a Bluetooth module. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் காரோட பார்ட்ஸை வந்து அப்படியே தனித்தனியாக பிரித்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வந்து சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்த இது போகலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. Formula racing super. ஸோ வந்து இப்போ நம்ம அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்கோம். அவ்வளோ கார் ஓட்ட தெரியாது ப்ரோ, இருந்தாலும் வந்து ஏதோ லைட்டாக ஓடி அந்த பச்சை கலர் இதை வந்து நம்ம இது பண்ணி போகணும் போல் இருக்கு. ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது ஆக்சிலேட்டர் ரொம்ப அழுத்தாரு. ஓகே. ட்ராக்கில் அழுத்தலாம், இங்கே அழுத்தினா ஓகே. அவர் வந்து ஃபஸ்ட் கிரியரில் ஏதோ சொல்லிட்டு போனார். இதுக்கு ப்ரைஸ் வேறு தரானா, அதுக்காகவே நான் ஜெயிக்கணும். இது என்ன, இது எங்கே போய் முடியுதோ. ஆனால் நல்லா இருக்குது கைஸ், ஒரு வர்ச்சுவல்
ஐயோ சொதப்புறேன். சரி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கார் முடிச்சு இப்போ நம்ம ராக்கெட்டுக்கு வந்திருக்கோம். ராக்கெட்டு வந்து அவர் நம்ம அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அண்ணா ஸோ நாங்கள் எங்கள் டீம் பேர் வந்து அபிதய், என் பேர் வருண்குமார். ஸோ நாங்கள் வந்து ராக்கெட் தயாரிச்சிருக்கோம். என்ன சவுண்டிங் ராக்கெட்னு சொல்லுவாங்க. இது வந்து 10,000 அடி வரைக்கும் போகுது. ப்ளஸ் நாங்கள் வந்து காம்படிஷன் டீமில் கலந்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஃபஸ்ட் ஐஐடி வந்து நம்ம காம்படிஷன் டீமில் கலந்துக்குது. யூஎஸில் நடக்கிற காம்படிஷனு ஜூனில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ வேறு இந்த ராக்கெட் பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா, என்ன பிளான் அப்படி? ஸோ இந்த ராக்கெட்டோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 feet 35 kgs இருக்கும். இதில் வந்து பேலோடுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த இது என்னென்னா வைப்ரேஷனல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேலோட். ஸோ அதை பேஸ் பண்ணி பேலோட் இருக்குது. ப்ளஸ் வேற என்ன, அவ்வளோதான். ஓ ஓகே. இப்போ வந்து இந்த இதெல்லாம் என்னதுன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு தான் இது வந்து ஏவியானிக்ஸ். அதாவது இதில் வந்து ஆல்டிமீட்டர்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து எவ்வளோ ஹைட் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறது. ப்ளஸ் ஜிபிஎஸ் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணுறதுக்கானது. ஜிபிஎஸ் ரேடியஸ் வந்து எவ்வளோ தூரம்? ஜிபிஎஸ் ரேடியஸ் வந்து 10 kilometers. ஜிபிஎஸோட ரேடியஸ் 10 kilometers வரைக்கும் இருக்குது. இது வந்து ஹைட்டு 3 kilometer வரைக்கும் தான் போகுது. அதனால் நம்மளுக்கு இதுவே போதும் கரெக்டாக. ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஃபார் இனோவேஷனில் வந்து நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்தாச்சு. எதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ சிலது டிஸ்பிளேயில் இருந்துச்சு. ஸோ வந்து அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ரியேட்டிவாக எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டியாச்சு. ஸோ வந்து இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு காருக்குன்னு ஒரு தனி செக்ஷன், சவுண்ட் வேவ்ஸ்க்கு ஒரு தனி செக்ஷன், கேமிங்க்கு ஒரு தனி செக்ஷன், ஏரோடைனமிக்ஸ் அந்த ஏர் இதுக்கு வந்து ஒரு தனி இது ராக்கெட், அந்த மாதிரி சூப்பராக வந்து ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே பிரித்து அப்படியே பக்காக வச்சுட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். நான் வந்து நிறையா வீடியோவில் எங்கள் அப்பா வந்து கலாய்ச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிற பாதி இதில் பண்ணது வந்து எங்கள் அப்பா தான். அது வந்து இங்கே இந்த இடத்துல சொன்னேன். எங்கள் அப்பா வந்து பாதி இதில் எங்கள் அப்பா தான் பண்ணார். அப்பா இங்கே வாங்க. ஸோ அப்பா நான் சொன்னது உண்மை தானே? நீங்கள் வந்து இந்த பாதி இது நீங்கள் பண்ணியிருக்கீங்க தானே? பாதி இது நம்ம டீம், இட்ஸ் எ டீம், இட்ஸ் நாட் அ சிங்கிள் பர்சன், இட்ஸ் எ டீம். Very basic fundamental, if you want to say knocking the doors are very impossible, highly impossible. That is IITMADRAS. நீங்கள் டோர் நாக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு சிங்கிள் பார்ட் வந்து பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டடி பண்ணுறாங்க, அவங்கள எவ்வளோ சிமுலேஷன் பண்ணுறாங்க, வெயிட் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப டஃப்பு. ஒரு பார்ட்டுக்கு மேக்ஸிமம் வெயிட் லாஸு, காஸ்ட் எஃபெக்டிவ், ப்ளஸ் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து திங்க் பண்ணி ஒவ்வொன்றா ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்பான்சர் கிடச்சி எல்லாம் கிடச்சி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸியாக அசம்பிள் வியூ இருக்குது. இதுக்காக இவங்க பட்ட கஷ்டம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ அப்பா இங்கே ஸோ வந்து நம்ம வந்து அந்த மனுஷனை வந்து நம்ம அவ்வளோ நாளாக நம்ம கலாய்ச்சி அப்படி பண்ணியிருக்கோம். பட் வந்து அவர் வந்து ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததே அவர். அந்த மோல்டு, இந்த காருக்கு வந்து அந்த டை ஃபார்மு, அந்த மோட்டர்ஸ், அந்த பேட்ரிஸ் எல்லாமே அப்பாவும் அவரோட டீமும் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம். அப்பா உங்களுக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஐஐடியை பற்றி. எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மூளை எவ்வளோ பெருசாக இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால அது மட்டும் இல்லை, சொல்லவே மறந்துட்டேன், இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன். இன்டர்நேஷ்னல் ஹோஸ்ட்டு. அது வந்து இதுதான். எப்படி பார்த்திங்களா, நம்ம பசங்க இங்கிலீஷில் போட்டு தள்ளி எடுத்து செம்மையாக ஹோஸ்ட் பண்ணி செம்மையாக சூப்பராக சொன்னாங்களே, அதுக்காக தான் இந்த போஸ்ட் போட்டிருக்கேன். இனிமேல் ஏதாச்சும் ஒரு வீடியோக்காக ஒரு சின்ன ஹிண்ட் வந்து போஸ்ட்டாக போடுவேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இன்ஸ்டாகிராமில் போய் தருண் கேலரின்னு சர்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்கப்பா இப்போ வீடியோ போகலாம்.